உலகெங்கும் உள்ள தரிசனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரும். அந்த வேளை இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த ரிஷபராசினியர்களுக்கு. ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது? 10ல் ராகு, 11ல் சனி. என்ன பிரச்சனை? சும்மா ஊரெல்லாம் சொல்றாங்க, நீங்களும் உசுப்பேத்தி விடுறீங்க. கொஞ்சம் வாய்க்கும் மனசுக்கும் ஜிப்லாக் போட்டுக்கணுமோ அப்படிதான் தோணுது. சரி வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் டெக்னிக்காக பேசுவோமா? நான் என்ன சொன்னாலும் நீங்கள் இல்லைன்னு தான் சொல்ல போறீங்க. அதனால நான் வந்து கோச்சார கிரகத்தை உங்கள் கையில் கொடுத்துறேன். நீங்கள் இத்தனை நாள் நீங்களும் பார்க்குறீங்களே, பாதி பேருக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு மேலே அஸ்ட்ராலஜி தெரிஞ்சிருக்கும். அதனால் நீங்களே வந்து மானே தேனே பொன்மானே போட்டுக்கோங்க. ஓகே. ராசிநாதன் கேதுவோடு சேர்ந்திருக்கிறார், ரைட்டா? 2ஆம் வீட்டதிபதி வக்ரமாயிருக்காரு, ரைட்டா? 3ஆம் இடத்துல போய் 4ஆம் வீட்டதிபதி உட்காந்துருக்காரு, ரைட்டா? ஓகே, மிச்சதெல்லாம் நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து நான் திரும்ப திரும்ப ஒரே ஒரு விஷயம் ஆணித்தரமாக சொல்லுவேன். கேது அப்படின்னா தடை தாமதம்னு அர்த்தம். கேது அப்படின்னா மைக்ரோவா ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கேது நல்லா இருக்கணும், இருந்தால் தான் படிப்பாங்க. அதே மாதிரி கேது தான் சர்ஜரியை இண்டிகேட் பண்ணுதுன்னு அர்த்தம். நூல் எல்லாம் கேது தான். யாராவது தைக்கக்கூடிய சர்ஜனாக இருக்காங்க அப்படின்னா அந்த மருத்துவர் கேதுவோட காரகத்தில் இருப்பார். கேது அப்படின்னா ஆன்மீகத்தோடு கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி கேதுக்கு நிறைய காரணத்துவம் இருக்கும். வெறும் தடை மட்டும் கேது கிடையாது. நம்ம ஆட்கள் தடை தான் கேது, தடை தான் கேதுன்னா, அப்போ கேதுவை எப்படி ஆக்டிவேட் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா அது அழகாக வந்து பண்ணிடலாம். அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது ஒரு தடை வருது, லைஃப்பில் பிரச்சனை வருதுன்னா உடனே கோவிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. ஏன்னா கோவில் எல்லாம் கேது குரு காம்பினேஷன் தான். அதனால தான் இங்கே இருக்கிறதா அங்கே நிவர்த்தி பண்ண சொன்னாங்க. சின்ன கோடு பக்கத்தில் பெரிய கோடு போட்டால் சரியா அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் கேதுவோடு சேர்ந்துருக்க ரைட்டா தப்பா அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய ஆட்கள். அதனால எக்ஸ்கியூஸ் மீ சுக்கரன் போங்க நான் சொல்ல முடியும். வந்துட்டாரு, இந்த மாதம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்க போகிறாரு. நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றதுல தானே இருக்குது. எப்பயுமே பிளானட்டை விட நம்ம தானே பெரிய ஆள். ஓகே, அதனால் அதுக்கு தான் ராசி பலனும் பார்க்குறோம். ஓகே, இந்த தடவை ரிஷபராசிக்காரர்கள் எனக்கு தெரிந்து கடவுள் வழிபாட்டின் மூலமாக மட்டுமே கலக்கங்கள் போகக்கூடிய மாதமாக இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை. 2ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் வக்கரமாயிருக்காரு. 2ஆம் வீடுன்ற போதே அது குடும்பம் சார்ந்து, வருமானம் சார்ந்து, வாய் சார்ந்து, அதனால அதெல்லாம் சார்ந்து இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும்போது ஃபினான்ஷியலாக அடுத்து எப்படி ஜெயிக்க போகிறோன்ற மாதிரி எண்ணங்கள் அதிகமாக வரும் ரிஷபத்துக்கு. அதே மாதிரி வாயில் ஏதாவது கொப்பளமோ புண்ணோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நாக்கை கடிச்சிக்கிறது, இல்லை நாக்கில் ஏதோ டக்குன்னு ஏதோ ஒரு ரத்தம் வர்றது, சம்திங் லைக். ஏன்னா செவ்வாய் வந்து ரத்தம் பார்க்க விட மாட்டானா, அதனால செவ்வாய் வந்து அங்கே உட்காந்துருக்காரு எங்கள் தலைக்கு மேலே. அதனால் கோவம் கொஞ்சம் அதிகமாக வரும். ஆனால் ஒன்று, சனி சூப்பராக இருக்காரா, ராகுவோட சூப்பராக இருக்காரா, இங்கேருந்து சுக்கிரன் வேற ராகுவை பார்த்து இன்னும் அப்படியே உங்களை அப்படியே ஜொலின்னு ஜொலிக்க வச்சுட்டு இருக்காரா. அப்போ என்னதான் நீங்கள் சண்டை போட்டாலும் வீட்டில் இருக்கவங்களா ஐயோ பாவம். ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல, ரிஷபம் வந்து சோ ஸ்வீட்டான ஒரு பிளானட் இல்லை. அதனால் கோவப்படாதவனே கோவப்படுறான் பட்டு போகிறான்னு விட்டுருவாங்க. அதனால் உங்களை யாரும் இது பண்ண மாட்டாங்க. நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருங்க பஸ், போதும். அதுவே நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்கிறது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் லைட்டாக நீங்களாவே எதையாவது போட்டு கற்பனை பண்ணி மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இந்த ஒரு மாத காலம் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. அதனால் பெருசாக நெகட்டிவாக வருமானு பார்த்தா நெகட்டிவாக வர்றதுக்கு ஒன்றுமே இல்லை. எப்பவுமே காலையில் எழுந்திரிச்சு ஒரு விஷயத்த யோசிச்சா தானே அதை பற்றி தோணிக்கிட்டே இருக்க போகுது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிட்டே இருந்தால் கவலையே பட வேண்டாம். நான் சொன்ன மாதிரி வாய்க்கும் மனசுக்கும் ஜிப்லாக் கவர் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா பெட்டர் எல்லா விஷயத்துக்கும். இந்த ஒரு மாத காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படின்றது எனக்கு தெரிந்த திறமைகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். சூரியன் போய் 3ஆம் இடத்துல அமர்தல் அப்படின்றது 15ஆம் தேதிக்கு மேலே ரிஷபராசிக்காரங்களுக்கு கிளாஸான ஒரு டைம் பீரியட். ஏன்னா 3ஆம் இடம் தான் தைரிய வீரிய விஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம்னு பேர். அந்த இடத்துல போயிட்டு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிந்தனையும் உங்கள் எண்ணத்தையும் தூண்டக்கூடிய ஒரு பிளானட்டோடைய அதிபதி போய் உட்கார்றாரு அப்படின்னா உங்கள் முயற்சி எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்க போதுன்னு அர்த்தம். என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றது மட்டும்தான் இந்த மாதம் ஃபுல்லாக ரிஷபராசிக்காரங்க மண்டையில் ஓடும். நிறைய கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கும். நிறைய பேர் டீச்சிங் ப்ரொஃபஷனோடு கனெக்ட் ஆவீங்க ரிஷபராசிக்காரங்க. ஒன்றா நீங்கள் ஏதாவது எழுதி கொடுக்கறது, இல்லை ஏதாவது சார்ட் ஓட்டு, நிறைய சார்ட் ஓட்டு, இதெல்லாம் புதன் தான். என்ன மேடம் இதுக்கெல்லாமா காரகத்துவம் இருக்குது? எஸ், 100 விழுக்காடு இருக்குது. நம்ம நகம் கட் பண்ணுறதுலேருந்து முடி கொட்டுறதுலேருந்து எல்லாமே கிரகத்தின் அடிப்படையில் தான் இயங்குகிறது. நம்ம இயங்கிட்டு இருக்கோம். இதைத்தான் நான் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். இயல்பாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் கொஞ்சம் டென்ஷன் மாதிரி அமைதின்னு இருக்கணும். தேவையில்லாமல் நீங்களாம் டென்ஷனுக்குள்ளேயோ ஒரு ஆன்சைட்டிக்குள்ளேயோ போய்க்க வேண்டாம்.
கொஞ்சம் சுக்கிரன் கேதுவோட சேர்ந்த காம்பினேஷன் ஒரு மாரி இருக்கு. ஆனா, இந்த தடவ தான் உங்க வீட்டு பெண் தெய்வம் உங்கள அபரிவிதமா பிளெஸ் பண்ணக்கூடிய அமைப்பும் இருக்கு. ஏன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி சுக்கிரன் எல்லாம் பெண் தெய்வம். அது கேதுவோட சேரும்போது நெறைய ரிஷபராசி நீங்க ரிஷபத்துல யாரு பொறந்தாலும் சரி பாருங்களேன். ஒண்ணா அவங்க வீட்டு குலதெய்வம் பெண் தெய்வமா இருக்கும். இல்ல கன்னி பெண்களை வழிபடக்கூடிய பண்ணக்கூடிய பரம்பரையாக அவர்கள் இருப்பார்கள். இல்ல 2 தெய்வம் வழிபட்டாலும் அங்க ஒரு பெண் தெய்வம் அந்த குடும்பத்திற்கு வழி வழியா வரக்கூடிய அமைப்பா இருக்கும். இதெல்லாம் ரிஷபத்துல இருந்தா தான் நடக்கும். ஏன்னா அப்படி இருக்கங்காட்டி தான் அந்த இடத்துல பொறந்திருக்காங்க. ஸோ அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை தான் இந்த அமைப்பு கிடைக்கும். இல்லையா? அப்போ நெறைய உங்க குலதெய்வத்தோடு நீங்க கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த தடவ ரிஷபத்துக்கு சக்சஸ் மேல் சக்சஸ். முடியும் அப்படின்னா ஒரு தடவ போய் பார்த்துட்டு வாங்க. இல்லையா அட்லீஸ்ட் குலதெய்வத்தோட ஃபோட்டோவாவது வச்சு, இல்ல உங்க வீட்ல ஏதாவது ஒரு பெண் தெய்வம் வழிபாடு பண்றோம் ஆடி மாசம் வேற வருது. ஏதாவது ஒரு பெண்கள கூப்ட்டு இந்த மங்கள பொருட்கள்லாம் சொல்ற மாரி அதெல்லாம் வச்சு, ஒரு புடவைய வச்சு குடுத்து பாருங்க. நம்ம வீட்டு பிள்ளையே கூப்பிட்டு குடுங்க. உங்க அக்கா, தங்கச்சி யாராவது இருந்தா கூப்பிட்டு குடுங்க. மிகப்பெரிய ராஜயோகம் உங்களை தேடி வரும். சுக்கிரன் அப்படியே மகிழ்ந்துச்சே, இந்த பிள்ளை எவ்வளோ நல்லவனா இருக்கான். ஏன் கேது நீ இப்படிலாம் பண்றன்னு கேதுவ மண்டையிலேயே போடுவார். அதனால சூப்பரான ஒரு அமைப்பு இந்த தடவ கிடைக்குது. ஏன்னா, நம்ம குடுக்குற பொருளும் அவர்களுக்கு பிரீத்தி ஆகணும், நம்மளுக்கும் பிரீத்தி ஆகறதுக்குன்னே ஒரு கால அளவு இருக்கு. அதனால அந்த மாரி அமைப்பு இப்பதான் வரப்போகுது. ஸோ ரிஷபராசிக்காரர்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு முதல்ல. 2வது கலைத்துறையில இருக்காங்க, கேமரா ஃபீல்ட்ல இருக்கீங்க, சினிமா ஃபீல்ட்ல இருக்கீங்க, ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, ரியல் எஸ்டேட்ல இருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்ஷனோட கனெக்ட் ஆகக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாம் அமோக வெற்றி. வேற யாருக்கும் இல்ல. இவங்களுக்கெல்லாம் சூப்பரா இருக்கு. ஓகே. 3வது விஷயம், யாரெல்லாம் வாத்தியாரா இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து இந்த கமிஷன் ஏஜென்ட்ஸ்ல வேலை பார்க்குறீங்களோ, அத்தனை பேருக்கும் நீங்க தான் ராணி. நீங்க வச்சது தான் சட்டம் வீட்ல. அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ கொஞ்சம் கோவத்த மட்டும் கண்ட்ரோல் பண்ணும். அதே சமயம் தலைக்கு மேல செவ்வாய் இருக்கும்போது நம்ம ஸ்பீடா ஓடுவோம். கூட இருக்கவங்க ஸ்லோவா இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கோவம் வரும். அதனால கோவத்த மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதும் இல்லத்தரசிகள். மத்தபடி எல்லாம் சூப்பரா இருக்கு. அதே மாரி தேவையில்லாம எனக்கு மட்டும் ஏன், எனக்கு மட்டும் ஏன்லாம் பாட்டெல்லாம் பாடாதீங்க. ஆல்ரெடி சுக்கிரன் ராகுவ பார்த்துட்டு இருக்கான்ற போது, அந்த ராகு 10ஆம் இடத்தில் இருக்காருன்ற போது, உங்களுடைய தொழில் மேன்மை அபரிவிதமா இருக்க போகுது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஸோ கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். நெறைய டிராவல் பண்ண வேண்டி வரலாம். இந்த ஊருக்கு, அந்த ஊருக்கு, அங்க, இங்க நெறைய டிராவல் பண்ண வேண்டி வரலாம். இதுவரைக்கும் பேசாதவரிடம் பேசுவதற்கான வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நெறைய பேருக்கு நீங்க வேண்டிட்டு இருப்பீங்க, இவங்க இருந்தா நல்லா இருக்குமே, இவங்க இருந்தா நல்லா இருக்குமேன்ற மாரி ஏதோ ஒரு காரணத்துக்கு யாரையோ ஒருத்தவங்கள நாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மளை தேடி வருவார்கள். அதன் மூலமாக நம்மளுக்கு ஆதாயம், அதன் மூலமாக அனுகூலம், அனுசரணை எல்லாமே கிடைக்கும்போது குலதெய்வ கடாட்சம் கிடைக்குது. ஸோ பெருசா கவலைப்பட வேணாம். பெண் தெய்வ வழிபாட்டின் மூலமாக இந்த மாதத்தை அழகாக அப்படி நகர்த்திக் கொள்ளக்கூடிய மாதமா இருக்கு. இந்த மாதம் எதுல கவனமா இருக்கணும்னா, எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும். முதுகு தண்டுவடம், காலு, பல், தாடை, பல்லு இதுல தான் கவனமா இருக்கணும். ஏன்னா செவ்வாய் அப்படினால எலும்ப இண்டிகேட் பண்றவர். அவர் தலைக்கு மேல வந்து உட்கார்ந்திருக்காரு. நம்ம பக்கத்து ஊடு தான். இருந்தாலுமே நம்மளுக்கும் அவருக்கும் கொஞ்சம் அப்படியே சமம் அப்படின்ற பொசிஷன்ல இருக்கும். 12ஆம் வீட்டு அதிபதி வேற அவரு. ஆல்மோஸ்ட் அதனால நம்மளுக்கு கொஞ்சம் 7க்கும் 12க்கும் உடையப்பட்டவர். 7ஆம் வீட்ட வேற பார்வை பண்றாரு. நமக்கு ஏற்கனவே சொல்ல வேணாம். 7ஆம் வீடு தான் பிரச்சனை. புரிஞ்சிருச்சுல்ல? சரி ஓகே. ஆமா பிரச்சனை. அது இன்னும் கொஞ்சம் அப்படி லைட்டா லைட்டா எட்டி பார்க்கும் இந்த மாசம். அதனால கொஞ்சம் வெள்ளை கர்ச்சீப் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. கிளியர்? ஃபைன். ஸோ எனக்கு தெரிந்து இந்த மாதம் கொஞ்சம் பல்லு வலி, தாடை வலி, அதே மாரி பேக் போன், ஷோல்டர் பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. அத மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் நெறைய பேருக்கு இந்த தடவ பல்லு வலி வரலாம். ஏன்னா சுக்கிரன் வீட்ல வந்து செவ்வாய் உட்கார்ந்திருக்காரு. காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் இடம். இதெல்லாம் வாய் தாடையை குறிக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொண்டால் போதுமானது. நெறைய பேர் இந்த தடவ பேஸ்ட் மாத்துவீங்க. ஷாம்பு மாத்துவீங்க. இதுக்கெல்லாமா காரகத்துவம் இதுக்கும் இருக்கு. நெறைய பேர் பேஸ்ட் மாத்துவீங்க, ஷாம்பு மாத்துவீங்க. மாத்துனீங்கன்னா என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, கூல். படிக்கிற ரிஷபராசிக்கார பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க அப்படின்னா, 2ஆம் வீட்டு அதிபதி வக்ரமா இருக்காரு. ஏற்கனவே நாங்க கலைகளின் அரசியா ஞானத்துல இருப்போம். ஆனா ஒண்ணு இந்த தடவ ரிஷபராசிக்கார பிள்ளைங்க நான் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லும். இல்ல நெறைய அந்த கேம்ஸ் விளையாட்டுல ஆர்வம் காட்டுவார்கள் தவிர படிப்புல கொஞ்சம் பார்ப்போம். இன்னும் நெறைய மாசம் இருக்குல்ல. இப்ப தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்கு. விட்டுறலாம். ஒண்ணும் கவலை இல்ல. 10வதுக்கு மேல படிக்கக்கூடிய புள்ளைங்க கொஞ்சம் கவனமா படிக்கணும். கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு படிச்சீங்க அப்படின்னா, அந்த மெமரி பவர் அப்படின்றது ஒரு அளவுக்கு கிளாரிட்டியா இருக்கும். இந்த 1 மாதம் கொஞ்சம் ஒரு மாரி என்ன படிச்சாலும் ஓகேவா இல்லையே அப்படின்ற மாரி தான் இருக்கும். மத்தபடி ஓகே. ஒண்ணும் பெருசா இல்ல. பார்த்துக்கலாம். போட்டித் தேர்வு எழுதக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டு. போட்டித் தேர்வுல இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் இந்த 6ஆம் இடம் தான். இந்த 6ஆம் இடம் வலுவாகத்தான் இருக்கு. ஒண்ணும் பெருசா நெகட்டிவ் இல்ல. ஏன்னா
6ஆம் இடத்திற்கு பார்வை வந்து போட்டித் தேர்வுக்கார அதிபதியே குடுக்குறாரு. அதனால காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத ரிஷபராசிக்காரங்க ஜெயிச்சுடுவாங்க. படிக்கிற பிள்ளைங்க மட்டும் இந்த 1 மாசம் அப்படியே விட்டுறலாம். மிச்சத அடுத்த மாசம் பார்த்துக்கலாம். டு பி கன்டின்யூ. ஓகே. 20 வயதிலிருந்து 40 இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமண பிராப்தம் கிடைக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு திருமணத்திற்கான வரன் அமையும். நெறைய பேர் வீட்ல லவ் ப்ரப்போசல் ஓகேவாகும். குலதெய்வத்துக்கு போயிட்டு இந்த தடவ ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாரி எடுப்பீங்க. திடீர்னு குலதெய்வ கோயில்லேருந்து உங்களுக்கான ஒரு அழைப்போ, ஒரு பிரசாதமோ வரும். பொங்கல் வைக்க போவீங்க. எல்லா வேலையும் இந்த தடவ ரிஷபராசிக்காரர்கள் வீட்டில் ஆடி மாதம் நடந்தே தீரும். அதனால வந்து அத பத்தி கவலையே பட வேணாம். நல்ல கடாட்சம், தெய்வ கடாட்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லாபஸ்தானத்துல சனி சூப்பரா அமர்ந்திருக்காரு. குருவோட பார்வையில சுபத்துவமா இருக்காரு. நீங்க தொடுறதெல்லாம் லாபம் தான். நீங்க எடுத்து வைக்கிற அடி எல்லாமே விஸ்வரூப அடி தான். அதனால பெருசா கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஓகே. நெறைய பேருக்கு கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கும். நான் சொன்ன மாரி கொஞ்சம் வீட்ல விட்டு குடுத்து போக வேண்டிய கட்டாயம். கோவத்த கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. ஓகே. 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் அலைச்சல் மூலமாக அனுகூலம். நெறைய வேலைக்காக திரும்ப திரும்ப ட்ரை அகைன் பண்ண வேண்டிய சூழல் உருவாகலாம். நம்மளே வந்து வாங்கலாமா? வேண்டாமா? வச்சுக்கலாமா? ஏதாவது ஒரு டைலமா வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் முழுதும் ரிஷபத்துக்கு. நெறைய பேருக்கு வந்து இந்த தடவ சொத்து கிடைக்கிற மாரி வந்து அப்படியே நின்னு திரும்ப போகும். டாக்குமெண்ட் விஷயத்துல ரொம்ப கவனம். 40லேருந்து 60 இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் இந்த தடவ ஏதாவது உங்க ஆதார் கார்டையோ, பேன் கார்டையோ எங்கேயாவது வச்சுட்டு தேடுறதுக்கான நேரம்லாம் இருக்கு. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய புதன் எல்லாம் டாக்குமெண்ட் பத்திரத்த இண்டிகேட் பண்ணுவாரு. அவரு போய் வக்ரமா இருக்கிறது நம்ம ஏதாவது வச்சுட்டு தேடுற மாரியான சூழல் வந்துரும். கவனமா பார்த்துக்கணும். ஓகே. ஸோ ஹெல்த் வைஸ் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பல்லு, இடுப்பு, அதுக்கப்புறம் ஷோல்டர மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். மத்தபடி சூப்பரா இருக்கு. ஸோ ரிஷபராசிக்காரர்கள் இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? தலையில் பிறை சூடிய காமாட்சி அம்மன் வழிபாடு. மிகச்சரியான ராஜயோகம். அம்பிகை வழிபாட்டின் மூலமாக மட்டுமே அல்லல்கள் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. முடிஞ்சா லட்சுமி வழிபாடும் பண்ணுங்க. பணவரவுல இருக்கக்கூடிய தடையெல்லாம் நிவர்த்தியாகும். ஓகே. ரிஷபராசிக்காரங்க இந்த தடவ என்ன பார்ப்பீங்க? நெறைய ட்ரெயின் பார்ப்பீங்களோ? ராகு, சுக்கிரனுடைய காம்பினேஷன். ராகுனாலே தொடர் வண்டி தான். ஸோ நெறைய ட்ரெயின் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய ட்ரெயின் பார்க்கறது, இல்ல ட்ரெயின்ல டிராவல் பண்றது, எங்கேயாவது போயிட்டு வர்றது, ட்ரெயினோட சம்மந்தப்படுது. இது எல்லாமே இந்த தடவ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீண்டு தொடர்ந்து வரக்கூடிய ட்ரக் மாரி இருக்கிறதெல்லாம் வந்து கண்ல படும். அப்படிலாம் படுதுன்னா ரொம்ப நாள் பிரச்சனை எல்லாம் சரியா போகுது. நீ ஒண்ணும் கவலைப்படாதன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் பிரபஞ்சம் இந்த குறியீடை உங்க கண்ல காட்டுது. ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் பொறுமை தேவைப்பட வேண்டிய மாதமாக ரிஷபத்திற்கு இந்த ஜூலை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.